இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம கொடுத்த கணிப்பு முழுமையாகவே வந்திருக்கு. அது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 647, 484, 487, 250 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக 457 அப்படிங்கிறது பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் நேற்று பார்த்தோம். அது மூலியமாக நம்மளுக்கு முழு வெற்றியாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தினசரி கணிப்புகள், இந்த மாதிரி தினசரி நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ அனைத்தும் தினசரி காலை 10 மணிக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். கேரளா மற்றும் டியர்னா இந்த இடத்துல 735 அப்படின்ட்டுருக்கு. இது 735 அப்படிங்கும்போது 906, இந்த இடத்துல 084 அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல 7க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு 7, 3, 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 9, 3க்கு 0 அப்படின்னா 4க்கு 1, 5க்கு 6. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 0, 3க்கு 8னா 4க்கு 9, 5க்கு 4. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து காமனாக நம்மளுக்கு இந்த இடத்துல 9 அப்படிங்கிறது காமனாகவே நம்மளுக்கு வருது. சரிங்களா? ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது 916094 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 745 அப்படின்னு டேரெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல 745 டேரெக்டாக இருக்கும்போது 6, 4க்கு 8. ஸோ நம்மளுக்கு 681 அப்படிங்கிறது டைரெக்டாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா 918. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறது எப்படின்னு பார்த்தா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது 916, 094, 681, 618. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கணும், தெளிவாகவே இங்கே காமிக்கிறேன். 916, 916. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 094. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக 916 சொல்லியிருந்தோம், 094 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 681. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 918. ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் பாக்ஸ் அல்லது டைரெக்டாக கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஓகேங்களா? பாக்ஸ் அல்லது டைரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். 916, 094, 681, 918. ஸோ நம்மளுடைய மெயினான கணிப்பில் எல்லாத்துலேயும் இந்த இடத்துல இந்த 91 அப்படின்னு மேட்ச் ஆகுது. அதாவது இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்படி கூட ஒரு வேளை வரலாம், ஒரு வேளை இப்படி கூட பார்க்கலாம் நம்ம அதை கெஸ்ஸிங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கணிப்புகளில் முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு சொல்லப்போனால் ஏபிசின்னு வச்சுக்கோமே. ஏபிசி அப்படிங்கும்போது ஏ போர்டில் 9, பி போர்டில் 1. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 916418 அப்படிங்கும்போது 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 918 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுலேருந்து காமனான நம்பர் அப்படிங்கிறது எடுத்தோன்னு வச்சிங்கன்னா 918 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டேரெக்டாகவே வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இங்கே நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே இருக்கிற இந்த 30, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற இந்த 33 இருந்தாலும் சரி, இந்த 74 இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 75 இருக்குது. இந்த எதுக்காக அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இந்த 74க்கு டபுள்ஸ் 33 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஏசி அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே ஏபி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து 75 நேற்று ஏ போர்டில் 7, சி போர்டில் 5 அப்படிங்கும்போது
நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா 09 அப்படிங்கிறது ஏபி 33 ஏசி 009 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 745 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல 745 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல 745 அப்படிங்கும்போது இங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து 616 வருது, 616. அதே மாதிரி சாரி என்ன வருதுன்னா 661 வருது, 745, அதாவது 661 வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 745க்கு 227 அப்படின்ட்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக பார்க்குறோம். இது வந்து நம்மளுக்கு டைரெக்ட் தான், ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டைரெக்ட் தான். 661 227 சரிங்களா. பாருங்கள், இந்த கணிப்புகளை நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கக்கூடியது இதுதான் 661 227. இது வந்து நம்ம பாக்ஸ் ஆர் டேரக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து நம்ம டேரக்ட் அப்படின்னு சொல்கிறோம் 661. ஏன் அப்படின்னா இந்த பேர் வந்து ஃபுல்லாகவே அந்த செட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 661 227 அப்படிங்கிறதும் ஏபியில் 33 ஏசியில் 009 அப்படிங்கிறதும் நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம நேற்று முந்தானேற்று ரிசல்ட்டை ஒரு பக்கம் எடுப்போம். ஸோ இதில் எங்கே ஏபியில் இங்கே என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்களேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏபியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4, 7க்கு 4, 4க்கு 2, அதே மாதிரி இதில் 7க்கு வந்து 4, 4க்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஏபியில் வந்து நம்மளுக்கு 7க்கு வந்து 4, 4க்கு வந்து 2, அதே மாதிரி ஏபியில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 2, 4க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வருது, சரிங்களா. ஸோ நம்ம இந்த சார்ட்டு படி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இன்றைய கணிப்புகள் எல்லாமே இந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருது. சரி, இப்போ வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெளிவாகவே வர்றது இதில் இந்த கெஸ்ஸிங்கை வச்செல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆல் கிடைக்கக்கூடிய அந்த ஏபிஎஸ்சி விசா இருந்தாலும் சரி, பாக்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கணிப்புகளில் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் முழுக்க ஒரு கெஸ்ஸிங், ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டுமே அப்படிங்கிறத நான் இது மூலயமா சொல்லிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா. சரி, இப்போ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.